வணக்கம். இந்தியாவுக்கான பெயர் மாற்றப்பட்டுச்சா? இனிமேல் இந்தியாவை பாரதம் அப்படின்னு நம்ம அழைக்கணும். இந்த விவாதம் அப்படிங்கிறது இந்தியா நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். G20 மாநாட்டுக்கு கலந்துக்க வந்துட்டு இருக்க உலக தலைவர்கள் எல்லாருக்குமே இந்தியாவோட குடியரசுத் தலைவர் மாளிகை ஒரு சிறப்பு விருந்து வந்து கொடுக்க போறாங்க. அந்த விருந்துக்கு ஒரு இன்விடேஷன் அப்படின்னு அனுப்பப்பட்டிருக்கு. அந்த இன்விடேஷன்ல இந்திய குடியரசுத் தலைவர் அப்படின்னு அச்சிடாம பாரத குடியரசுத் தலைவர் அப்படின்னு அச்சிடப்பட்டிருக்கு. அப்ப இந்தியாவோட பேரை பாரதம் அப்படின்னு மாத்தியாச்சா, இல்ல வரக்கூடிய நாடாளுமன்றத்தோட சிறப்பு கூட்டத்தொடர்ல இந்தியாவோட பேரை பாரதம் அப்படின்னு மாத்த போறோமா? இந்த விவாதம் 2023ஆம் ஆண்டு தான் நடந்துச்சா, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னா 2015ஆம் ஆண்டு நிரஞ்சன் பட்வால் மகாராஷ்டிராவை சார்ந்த ஒரு சமூக ஆர்வலர், அவர் ஒரு வழக்கு தொடர்றார் இந்தியாவோட உச்சநீதிமன்றத்தில். அந்த வழக்கு என்ன அப்படின்னா, இந்தியாவிற்கான பெயரை இனிமேல் பாரதம் தான் அழைக்கணும், எல்லா அரசு கோப்புகளிலும் பாரதம் அப்படின்னு பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு உத்தரவிட சொல்லி அவர் ஒரு பொதுநல வழக்கு ஒன்று இந்தியாவோட உச்சநீதிமன்றத்தை தொடர்கிறார். அந்த வழக்கோட முடிவு 2016ஆம் ஆண்டு TS தாக்கூர் இந்தியாவோட உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் வெளியிடப்பட்டுச்சு. அந்த தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, இது மக்களோட உணர்வு சம்பந்தப்பட்டது. ஸோ இந்தியாவை நீங்க இந்தியான்னு அழைச்சிக்கலாம், அல்லது இந்தியாவை நீங்க பாரதம் அப்படின்னு நீங்க அழைச்சிக்கலாம். இது ரெண்டுமே உங்க கையில இருக்கு. ஸோ இது உச்சநீதிமன்றம் இதை தலையிட விரும்பவில்லை அப்படின்னும் உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பாக சொன்னார். அதே சமயத்துல இந்தியாவோட மத்திய அரசாங்கமும் இது விவாதத்துக்கு உட்பட்ட பொருள், இந்தியாவோட அரசியலமைப்பு சொல்லியிருக்க மாதிரி தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு இந்தியாவோட மத்திய அரசாங்கமும் சொல்லப்படுது. அப்ப இந்தியாவோட அரசியலமைப்புல என்ன சொல்லுது, அப்ப இந்தியாவுக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படிங்கிற இங்க பெரிய வரலாற்று சிக்கல்கள் அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா இந்தியாவிற்கு பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக ஏறக்குறைய 7, 8, 9 வகையான பெயர்கள் இந்தியாவுக்கு இருந்ததாக சொல்லப்படுது. ஹிந்துஸ்தான், ஹிந்து, இந்து, சிந்துஸ்தானம், பாரத், பாரதம், பாரத் விஸ்திரா அப்படிங்கிற நிறைய பேர்களில் இந்தியா அழைத்ததாக நமக்கு சொல்றாங்க. குறிப்பாக 3ஆம் நூற்றாண்டுகளில் இந்தியாவுக்கு வந்த அலெக்சாண்டர் போன்ற நபர்கள் இந்தியா அப்படின்னு பெயரை பயன்படுத்தினாலும், கிரேக்க மொழியில இந்து அல்லது ஹிந்து அப்படிங்கிற பெயர் இருந்ததாகவும், அதற்கு பின்னாளில் இந்தியாவுக்கு வந்த முஸ்லிம் படையெடுப்பாளர்கள் இந்தியாவின் ஹிந்துஸ்தானம் அதாவது சிந்துஸ்தானம் அப்படிங்கிற வார்த்தை மருவி ஹிந்துஸ்தானம் அப்படின்னு மாறியதாகவும், பின்னாளில் 14, 15ஆம் நூற்றாண்டுகளில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஆங்கிலேயர்கள், ஐரோப்பியர்கள் இந்தியாவை இந்தியா அப்படின்னு அழைத்ததாக சொல்றாங்க. அப்ப இந்தியா அப்படிங்கிறது நம்ம ஆண்ட நபர்கள் வழங்கிய பெயர்களாக இருந்துச்சு. ஏன்னா இங்க நிறைய நாடுகள் சுதந்திரத்துக்கு பின்பு தன்னோட பெயர் மாற்றங்களில் ஈடுபட்டாங்க. சைனா கூட தன்னோட தலைநகரத்தை என்ன பண்ணாங்க, பெய்ஜிங் அப்படின்னு மாத்துறாங்க சுதந்திரத்துக்கு பிறகு. தென் இந்தியாவில் கூட மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடு அப்படின்னு மாற்றப்பட்டுச்சு. இந்தியாவில் கல்கத்தா, கொல்கத்தா அப்படின்னு மாற்றணும், பம்பாய், மும்பை அப்படின்னு நிறைய பெயர் மாற்றங்கள் இந்தியாவில் இருந்துச்சு. குறிப்பாக செப்டம்பர் 17ஆம் தேதி 1949ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு இந்திய பாராளுமன்றம் மிகப்பெரிய விவாதத்தை நடத்தினாங்க. அந்த விவாதத்தோட முடிவுல 2 வகையான பெயர்கள் இந்தியாவுக்கு வைக்கலாம் அப்படின்னு முடிவு செய்யப்படுது. ஒன்று, இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் பாரதம் அப்படின்னு பெயர் வைங்க அப்படின்னும், இந்தியாவில் படித்த வழக்கறிஞர்கள் இந்தியா அப்படின்னு பெயர் வைங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விவாதம் போனதாக சொல்லப்படுது. அந்த விவாதத்தோட முடிவுல இந்த 2 பேரும் இணைத்து இந்தியா என்னும் பாரதம், இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு இந்தியாவோட அரசியலமைப்போட முதல் ஆர்டிகளோட முதல் பாயிண்ட்ல சொல்றாங்க. அப்ப இந்தியாவை நீங்க இந்தியா அப்படின்னு அழைச்சிக்கலாம், அல்லது இந்தியாவை நீங்க பாரத் அப்படின்னு நீங்க அழைச்சிக்கலாம். இந்தியாவுக்கு பெயர் மாற்றுதான் பாரத் அப்படின்னு கிடையாது, இந்தியாவோட இன்னொரு பேரு நீங்க பாரத் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்கள் பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம் அப்படின்னு நிறைய நிறுவனங்கள் பாரத் அப்படிங்கிற பேர்ல தான் வழங்கப்பட்டது. நம்ம தமிழ் இலக்கியங்கள் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா பாரத கண்டம் அப்படின்னு சொல்றாங்க. பாரதியார் போன்ற நபர்கள் பாரத மாதா அப்படிங்கிற பெயர்களை பயன்படுத்துறதாக சொல்றாங்க. அப்ப பாரதம் அப்படிங்கிற பேரும் சரி, இந்தியா அப்படிங்கிற பேரும் சரி, ஏறக்குறைய ஒரே பேர் தான், ஒன்றுக்கு மாற்று இன்னொன்று கிடையாது. இதற்கு பதிலாக அந்த பேரையும் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த டைம்ல இந்தியாவுக்கான பெயர் மாற்றம் அப்படிங்கிறது உலக நாடுகள் எல்லாருமே இந்தியா, இந்தியர்கள் மட்டும்தான் பதிவாயிருக்கு. இந்தியாவை சார்ந்த நமக்கு மட்டும்தான் தெரியும் அது பாரதம் அப்படிங்கிறது. அப்ப இந்த டைம்ல இது தேவையா அப்படிங்கிறது இங்க மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. குறிப்பாக சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல இது தொடர்பாக ஒரு மசோதா கொண்டு வரப்படலாம் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலரும் சரி, எதிர்கட்சிகளும் சரி அதற்கான ஒரு எதிர்ப்புகளை அப்படின்னு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நீங்க இந்தியாவிற்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. இந்தியான்னு இருக்கலாமா, அல்லது அரசாங்கம் சொல்றபடி பாரத் அப்படின்னு பேரை மாத்தலாமா, நமக்கு எது அழைச்சா நல்லது அப்படிங்கிறது அந்த முடிவு உங்கள்கிட்டே விட்டுறோம். இதே மாதிரி நீங்க நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.